செய்தியாளர் பிருந்தாவிடம் பேசலாம். பிருந்தா, கடந்த மதுரை மாநாட்டுல விஜய் பேசினது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. ஒரு கடுமையான விமர்சனத்தை திமுக மேல முன் வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் அவர் பேசினது சர்ச்சையாவும் மாறிச்சு. முதல்வர அங்கிள் என்றெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசினது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அந்த வகையில திருச்சியில இன்னைக்கு அவர் பேச போறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான உரையா இருக்கும் அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் சொல்றாங்க. ஒரு காட்டமான உரையா இருக்குமா, திருச்சி பகுதி பிரச்சனைகளை மையப்படுத்தின உரையா இருக்குமா, அது தொடர்பா தகவல்கள் இருக்கா? விக்னேஷ் சார், நீங்க குறிப்பிட்டது போல மாநாடுகள்ல தொடர்ந்து அதிமுக, பாஜக, திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விஜய் பேசியிருந்தார். அவருடைய பேச்சு என்பது ஒரு பொது அரசியலை பேசுவதாக அமைந்தது. ஆனால் இந்த பரப்புரை என்பது எதிர்பார்த்த மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு பரப்புரையாக பார்க்கப்படுகிறது. காரணம், பொதுக்கூட்டம், மாநாடு என்னும்போது ஒரு இடத்தை நோக்கி எல்லா பொதுமக்களும் வந்து விடுவார்கள் என்பதனால அது ஒரு எதிர்பார்த்து திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக மாறி இருந்தது. ஆனால் இந்த பரப்புரை என்பது சற்றும் எதிர்பாராத விதமாக எங்கிருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியவில்லை. இரண்டாவது, விஜய் நேரடியாக மக்களை சென்று களத்தில் சந்திக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல திருச்சி ஒரு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பரப்புரை இடமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருச்சியை பொறுத்தவரை இதுல இவர் என்ன பிரச்சாரம் செய்ய போறாரு, பொதுவா அரசியல் கட்சிகளை விமர்சிப்பாரான்னு கேட்டா அதுல சற்று மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. காரணம், திருச்சியை தொடர்ந்து அரியலூர், குன்னம், பெரம்பலூர் இன்னும் வரும் காலங்கள்ல அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளதால பொதுவா கட்சிகளை விமர்சிப்பதை காட்டிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே, அந்தந்த மாவட்ட மக்களிடையே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதற்கான கலந்துரையாடல் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்து பேசும் பொழுது மக்களிடம் சென்று சேர முடியும் என்கின்ற ஒரு பொருண்மையில விஜய் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தான் ஆதிக்கம் பெற்றதாக இருக்கிறது. திமுகவினுடைய கோட்டையாக திருச்சி இருக்கிறது என்று சொல்லலாம். மாநாடுகளை நடத்த வேண்டும் என்றால் பல்வேறு கட்சிகள் திருச்சியை எடுக்கின்ற சூழல்ல திமுகவினுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள திருச்சி மாவட்டத்துல அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இருக்கின்றனர். இன்றைய பிரச்சாரத்தில் இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக விக்னேஷ், தற்போது பேச இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் இனிகோ இருதயராஜ். அவர் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தை சார்ந்தவராக இருந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கிறிஸ்தவர்களுடைய வாக்கு என்பதும் அங்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழல்ல விஜய்க்கான ஒரு தொகுதியாக திருச்சி கிழக்கு இருக்கலாம் என்ற பேசு பொருளும் ஏற்பட்டுள்ளது. காரணம், திருச்சி மாவட்டத்திலே ஒரு சிறிய தொகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கிறது. பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதால திருச்சி கிழக்கு ஒருவேளை விஜய் போட்டியிடலாம் என்ற பேச்சும் அதிக அளவில் அடிபடுகிறது. இருந்த போதிலும் இந்த திருச்சியை பொறுத்தவரையும் சமீபத்தில் கூட பாராளுமன்ற தேர்தலில் மதிமுகவினுடைய வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ நிறுத்தப்பட்டார். கடைசி நேரத்தில் அவருக்கு சின்னம் கிடைக்காம தீப்பெட்டி சின்னம் கொடுக்கப்பட்டது. நிறுத்தினாலும் அவர்களை வெற்றி பெற செய்தே ஆக வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செயல்பட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல துரை வைகோ அவர்களை வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல் பணிகளை எல்லாம் ஆற்றினார்கள். அப்படி திருச்சியை பொறுத்தவரை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் தலைமை யாரை காட்டுகிறதோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கில கூட்டணி கட்சிக்கு மணப்பாறை சட்டமன்ற தொகுதியாக கொடுத்த போது அவர்களையும் வெற்றி பெற செய்தார்கள். இப்படியாக திமுக மற்றும் சலிக்காமல் திருச்சி மாவட்டத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது. கடந்த காலங்களிலும் திமுக, அதிமுக மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் ஒரு ஆதிக்கம் செலுத்திய ஒரு மாவட்டமாக திருச்சி மாவட்டம் உள்ளது. இத்தகைய ஒரு மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்ன மாதிரியான தொகுதி மக்களை கவர்வதற்கான பேச்சு பேச போகிறார். குறிப்பாக நீண்ட கால கோரிக்கையாக அந்த காந்தி மார்க்கெட், தற்போது பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள காந்தி மார்க்கெட் நீண்ட காலமாக திருச்சி மாநகருடைய போக்குவரத்து நெரிசலுக்கு அடித்தளமாக இருக்கிறது. வியாபாரிகள் ஒரு பக்கம் நாங்கள் அந்த காந்தி மார்க்கெட்டை காலி செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார்கள். மற்றொரு பக்கம் திருச்சி மாநகர மக்கள் இந்த காந்தி சந்தையை மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே கள்ளிக்குடியில காந்தி மார்க்கெட்டுக்கு பதிலாக மாற்று மார்க்கெட் கட்டப்பட்டும் வியாபாரிகள் செல்ல மறுத்தார்கள். அங்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை, டெல்டா மாவட்டங்களை இணைக்கும் நெடுஞ்சாலை, அதுல தற்போது சர்வீஸ் சாலை இல்லாதது, சர்வீஸ் சாலை அமைக்க முடியாததால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தொகுதி, அது திருவெரும்பூர் தொகுதி, அவருக்கு அது ஒரு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது வரை அந்த பணிகள் தொடங்கப்படாதது. இது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி
விஜய் பேசுவாரு அப்படின்னா கடந்த ஒரு நீண்ட காலமாக இந்த கோரிக்கைகள் இருக்கிறது. பாராளுமன்றத்திலும் தேர்தல் வாக்குறுதியாக தருகிறார்கள், சட்டமன்ற தேர்தலிலும் தேர்தல் வாக்குறுதியாக இதை தருகிறார்கள். ஆனால் தற்போது வரை இவற்றுக்கெல்லாம் ஒரு நிரந்தர இல்லாத நிலையில திருச்சி மக்கள் இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து பேசும்பொழுது அது மக்கள் மத்தியில ரொம்பவே ஆழமா பதியும் அப்படிங்கிற ஒரு சூழலையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பொறுத்த வரைக்குமே விஜயினுடைய பேச்சுல தொகுதி மக்கள் நலன் சார்ந்த அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக தற்போது வந்து விஜயினுடைய பரப்புரை வாகனம் என்பது சுப்பிரமணியபுரம் பகுதிக்கு நெருங்கி வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்துல டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு செல்ல உள்ளது. நிச்சயமாக பிருந்தா, தற்போது சுப்பிரமணியபுரத்தை வந்தடைந்திருக்கிறார் விஜய். நேரம் தற்போது 11 மணியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. 10:35 மணிக்கு விஜய் பேசி இருக்க வேண்டும். பிருந்தா, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டபடி உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விஜய் பேச போறார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. விஜயோட விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கிற நிலையில விஜய்க்கு அதிகம் பதிலடி கொடுத்த, செய்தியாளர்களின் கேள்விக்கு அதிகம் பதிலளித்த திருச்சி அமைச்சர் அப்படின்னு பார்த்தா மூத்த அமைச்சர் KN நேரு தான் விஜய் தொடர்பான கேள்விகளை அதிகம் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவரை நோக்கிய விஜயின் விமர்சனம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு பிருந்தா. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு வார காலமாக இந்த பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் அனுமதி பெற முயன்றார்கள். ஆனால் அந்த அனுமதி கிடைப்பதுல பல்வேறு சிக்கல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தும் மாநகர காவல்துறை வழங்கிய இடம், அவங்க கேட்ட இடம் தராம மாநகர காவல்துறை வழங்கிய இடத்தையும் ஆய்வு மேற்கொண்டு இந்த அனுமதியை கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்புதான் பெற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் திமுக தான் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக தான் அனுமதி கிடைக்கல என்ற குற்றச்சாட்டையும் தமிழக வெற்றி கழகத்தினர் முன்வைத்திருந்தனர். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நேரு சொல்லும்போது கூட அப்படி வந்து யாருக்கும் அழுத்தம் தர வேண்டிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது, காவல்துறையினர் உரிய அனுமதி வழங்கும் என விஜய்க்கு மாற்றாக பேசியிருந்தார். விஜய் தொடர்பான கேள்விகளை முன்வைக்கும் போது கூட திமுக அதற்கெல்லாம் சற்றும் அஞ்சாது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி கொடுக்கும் பொழுது கூட நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாம் மக்களை நோக்கி எப்பயோ தொடங்கிவிட்டோம், யாரையும் தடுத்து வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது என்கின்ற விமர்சனத்தை என்கிற பதிலை வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இத்தகைய ஒரு சூழல்ல விஜய் வந்து அமைச்சர் நேருவாக இருக்கட்டும் அல்லது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை, அந்த தொகுதி சார்ந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை தான் முன்வைத்து பேசுவதாக இருக்க வேண்டும். குறிப்பா திருச்சி மாநகர நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக KN நேரு இருக்கிறார். திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த பாதாள சாக்கடை பணிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிய வேண்டியது. ஆனால் தற்போது வரை முடியாமல் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை முன்வைத்து அமைச்சர் தொகுதியிலே இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படின்னு பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த திருச்சி சென்னை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில சர்வீஸ் சாலை வேண்டும் என்பது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, 20 ஆண்டு கால கோரிக்கை என்றே சொல்லலாம். அந்த கோரிக்கை தொடர்பாகவும் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொகுதி மக்கள் நலன் சார்ந்து பேச வேண்டுமேயானால் இது போன்ற விஷயத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் விஜயிடம் அதிகம் இருக்கிறது என்றே பார்க்கலாம். எனினும் இது பரப்புரையினுடைய முதல் இடம் என்பதனால தொகுதி சார்ந்து பேசுவதோடு சேர்த்து அரசியல் களத்தையும் விமர்சனத்தையும் முன்வைத்து பேச அதிகம் வாய்ப்புகள் உள்ளது என்றே எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பிருந்தா, தற்போது விஜயின் வாகனம் எங்கு இருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரமாகும் பிருந்தா? தற்போது விஜயினுடைய வாகனம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுப்பிரமணியபுரம் அந்த பகுதியில தான் இருக்குது. ஏர்போர்ட் தாண்டி, ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்து அந்த விமான நிலைய சுற்றுச்சுவரை தாண்டுவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அந்த விமான நிலைய சுற்றுச்சுவரை கடந்து அடுத்தபடியாக சுப்பிரமணியபுரத்திற்கு அருகில் இருக்கிறது. இங்கிருந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளதான் வந்து அந்த டிவிஎஸ் டோல்கேட் எனப்படும் ரிசீவர்ஸ் பாயிண்ட். இந்த பகுதியில இப்ப ஓரளவு போக்குவரத்து வந்து கொஞ்சம் எதிர் திசையில வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து மாற்றுப்பாதையில அனுப்பி இருக்கிறதன் காரணமாக இங்க போக்குவரத்து நெரிசல் வந்து குறைந்திருக்கிறது. எனினும் விஜய் வரக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இரு புறங்களிலும் தொண்டர்கள் என்பது அணிவகுத்து வந்த வண்ணமே இருக்கிறார்கள். வாகனத்தை அவர்கள் நகரவே விடவில்லை என்றே சொல்லலாம். அதுதான் இந்த கால தாமதத்திற்கு காரணம். வாகனத்தை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு, குறிப்பாக அவர் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில அந்த விண்டோ சைடுல வந்து அவங்க கை வச்சுட்டு அவருக்கு கை கொடுக்க முயல்வதும் அதை பிடித்து தொங்குவதுமான ஒரு சூழல் இருக்கிறது. அதனால வந்து இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதுனாலேயே இந்த வாகன
வாகனம் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் போகணும்னா ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா விமான நிலையத்துல தடுப்புகளை மீறி தொண்டர்கள் வந்ததன் விளைவு அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தற்போது வரை நகர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம்.